தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. அன்பு மகனே மகளே, நான் உனக்காக சுமந்த சிலுவை வெறும் மரக்கட்டை அல்ல, அது உன் மீதான என் அன்பின் அடையாளம். இந்த 14 நிலைகளில் நான் பட்ட துன்பங்கள் இன்றும் நீ சந்திக்கும் சவால்களுக்கு தீர்வாக அமையும். இதோ உனக்கான நான் தரும் ஆலோசனைகள். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. நான் தீர்ப்பிடப்பட்டேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே மகளே, நீ நல்லது செய்தாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்ல ஒரு காரணத்தை தேடும். பிளாத்துவை போல சில மனிதர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை தவறாக எடை போடுவார்கள். மற்றவர்கள் உன்மீது ஒட்டும் முத்திரைகளை உன் அடையாளமாக மாற்றிவிடாதே. நீ யார் என்பது உனக்கும் உன் இறைவனுக்கும் தெரிந்தால் போதுமானது. பிளாத்துவின் அரண்மனையில் நான் என்னை பாதுகாக்க 1000 வார்த்தைகள் பேசியிருக்கலாம். ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். எல்லா இடங்களிலும் உன்னை நீ நியாயப்படுத்தி கொண்டிருக்காதே. வீணான விவாதங்கள் உன் ஆற்றலை வீணாக்கும். உண்மையான நேர்மைக்கு விளக்கம் தேவையில்லை, காலம் அதற்கு பதில் சொல்லும். பிலாத்து என்னை தீர்ப்பிட்டது எவ்வளவு வேதனையானது என்பதை நான் அறிவேன். அதே வேதனையை நீ பிறருக்கு கொடுக்காதே. ஒருவரை பற்றிய முழு உண்மை தெரியாமல் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பாதே. நீ மற்றவர்களை தீர்ப்பிடாதிருந்தால் நீயும் தீர்ப்பிடப்பட மாட்டாய். கஷ்ட காலத்தில் உன்னை கைவிடுபவர்களை நினைத்து வருந்தாதே. அவர்கள் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொண்டு முன்னேறிச் செல். மகனே மகளே, மனிதர்கள் உனக்கு தீர்ப்பளிக்கலாம், ஆனால் நானோ உனக்கு வாழ்வளிக்க விரும்புகிறேன். உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தாங்கிக் கொள்வேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 2ஆம் நிலை. நான் சிலுவையை தூக்கினேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மகனே மகளே, நிறைய நேரங்களில் கடமைகளும் பொறுப்புகளும் உனக்கு சிலுவையாக தோன்றலாம். இந்த குடும்ப பாரம் ஏன் என் மேல், இந்த வேலை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். சுமைகளை வெறுக்காதே. எந்த சிலுவையை நீ தப்ப நினைக்கிறாயோ அதே சிலுவைதான் உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றப் போகிறது. நீ எதை அன்போடு ஏற்கிறாயோ அதன் பாரம் உனக்கு தெரியாது. ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யும் போது ஆரம்பத்தில்தான் அதிக பயம் இருக்கும். தயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு முதல் அடியை எடுத்து வை. நீ நடக்கத் தொடங்கினால் சுமக்கும் பலத்தை நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் வரும் சோதனைகளை சாபமாக கருதாதே. உன்னால் தாங்க முடியும் என்று நான் நம்புவதால் தான் அந்த சிலுவையை உன்னிடம் கொடுத்திருக்கிறேன். நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவன் என்று அர்த்தம். கஷ்டம் வரும்போது மற்றவர்கள் மீது பழி போடுவதையோ புலம்புவதையோ நிறுத்திவிடு. நீ சுமக்கும் சிலுவை உன் தோள்களை வலிக்க செய்யலாம், ஆனால் அது உன் ஆன்மாவை தூய்மையாக்கும். நீ தனியாக சுமப்பதாக நினைக்காதே. சிலுவையின் ஒரு முனையை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 3ஆம் நிலை. நான் முதல் முறை கீழே விழுந்தேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சி தோற்று போகலாம், அல்லது
ஒரு பாவச் செயலில் நீ விழுந்திருக்கலாம். நான் விழுந்து விட்டேனே என்று உன்னையே நீ வெறுக்காதே. விழுவது மனித இயல்பு. ஆனால் விழுந்தே கிடப்பதுதான் உன் வளர்ச்சியை தடுக்கும். தோல்வி உன்னை முடக்கிவிடக்கூடாது. ஒரு முறை தோற்றால் எல்லாம் முடிந்து விடவில்லை. உன் காயங்களை துடைத்து கொண்டு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய். நீ எத்தனை முறை விழுந்தாய் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை முறை எழுந்தாய் என்பதே வரலாறு. நீ தோற்று போகும்போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பழித்து பேசலாம். அவர்களின் சொற்களை உன் இதயத்துக்குள் அனுமதிக்காதே. உன் இலக்கு உனக்கு தெரியும். அவர்களின் கேலி பேச்சுகள் உன்னை தடுத்து நிறுத்த விடாதே. நீ கீழே விழும்போது உன் கையை பிடித்து தூக்க நான் உன் பக்கத்திலேயே குனிந்து நிற்கிறேன். நீ மட்டும் முயற்சி செய். உன்னை மீண்டும் நடக்க வைப்பது என் பொறுப்பு. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. நான் என் தாயை சந்தித்தேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது உனக்காக அழுது உனக்காக துடிக்கும் இதயங்களை உதாசீனப்படுத்தாதே. அவர்கள் உனக்கு தரும் ஆதரவு உனக்கு ஒரு புதிய தெம்பை தரும். உன்னை நேசிப்பவர்கள் உன் துன்பத்தை கண்டு வருந்துவார்கள். அவர்களுக்கு அந்த வலியை தராமல் இருக்க நீ உன் சிலுவையை திறம்பட சுமக்க பழகு. அதேபோல் பிறர் துயரப்படும் போது அவர்களோடு ஒரு நிமிடம் நிற்பது கூட பெரிய தர்மம். பாசம் உன்னை உன் இலக்கிலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடாது. மாறாக உன் அன்புக்குரியவர்களின் முகம் உனக்கு ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். அவர்களுக்காகவாவது நீ ஜெயிக்க வேண்டும் என்று உறுதி கொள். உன் ஓட்டத்தில் உன் குடும்பத்தை மறந்து விடாதே. உலகம் உன்னை வெறுத்தாலும் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அந்த அன்பு இதயங்களை மதித்து நட. நீ தனிமையில் அழுத போது உன் கண்ணீரை துடைக்க யாராவது ஒருவரை நான் அனுப்பியிருப்பேன். அவர்கள் வழியாக நான் தான் உன்னை தேற்றுகிறேன் என்பதை மறந்து விடாதே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. சிரேனே ஊர் சீமோன் எனக்கு உதவினார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, எல்லாம் என்னால் முடியும் என்ற அகந்தையை தூக்கி எறி. சில நேரங்களில் உனக்கு ஒரு கை தேவைப்படலாம். பிறரிடம் உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது உன் தாழ்மையின் அடையாளம். உன் கண் முன்னால் யாராவது கஷ்டப்படும் போது நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கி போகாதே. நீ செய்யும் ஒரு சிறு உதவி ஒருவரின் உயிரை காப்பாற்றலாம் அல்லது அவர்களின் பாரத்தை குறைக்கலாம். அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். சில நேரங்களில் உன் விருப்பமின்றி உன்மேல் சில பொறுப்புகள் சுமத்தப்படலாம். அதை முணுமுணுக்காமல் செய். அந்த பொறுப்பு உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரும். ஒருவரின் துக்கத்தில் பங்கெடுப்பது அவர்களின் துக்கத்தை பாதியாக குறைக்கும். ஒருவரின் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது அதை 2 மடங்காக மாற்றும். நீ ஒரு சீமோனாக மாற தயாரா? நீ ஒரு ஏழைக்கோ எளியவருக்கோ செய்யும் ஒவ்வொரு உதவியும் அன்று சீமோன் எனக்கு செய்த உதவிக்கு சமம். நீ மற்றவர்களுக்கு செய்யும் போது உண்மையில் எனக்கே அதை செய்கிறாய்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. வெரோனிகா என் முகத்தை துடைத்தார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, நன்மையை செய்யும் போது யாரும் வரவில்லையே என்று தயங்காதே. உலகம் எதை செய்தாலும் சரி, உனது உள்ளுணர்வு இது சரி என்று சொன்னால் அதை செய்ய துணிந்து நில். தனி ஆளாக நின்றாலும் நீ செய்வது நன்மையாக இருந்தால் அது உன்னை புனிதமாக்கும். உன்னால் பெரிய மாற்றங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஒருவருக்கு குடிக்க ஒரு டம்ளர் தண்ணீர் தருவது, ஒருவரின் கதறலை அமைதியாக கேட்பது, அல்லது ஒரு புன்னகையை உதிர்ப்பது, இவை சிறியவை என நினைக்காதே. துயரத்தில் இருப்பவர்களுக்கு இதுவே மிக பெரிய மருந்து. நீ பிறருக்கு செய்யும் ஒரு அன்பான செயலும் உன் ஆன்மாவில் என் பிம்பத்தை உருவாக்கும். நீ பிறரின் கண்ணீரை துடைக்கும் போது உண்மையில் என் முகத்தை துடைக்கிறாய். மகனே, மகளே, நீ யாருக்காவது ஒரு சிறிய ஆறுதல் கூறும்போது அந்த வெரோனிகாவின் கைகளில் இருந்த துணியாக நானே மாறுகிறேன். உன் கைகள் வழியாக நானே பிறரின் துயரத்தை துடைக்கிறேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. நான் 2ஆம் முறை கீழே விழுந்தேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் ஒரு தீய பழக்கத்தை விட நினைப்பாய், அல்லது ஒரு இலக்கை அடைய உழைப்பாய். ஒரு முறை ஜெயித்துவிட்டு மீண்டும் அதே தவறை செய்துவிடலாம், அல்லது மீண்டும் தோல்வியை தழுவலாம். அதற்காக சோர்வடையாதே. 2ஆம் முறை விழுவது உன்னை தாழ்மைப்படுத்தவே தவிர உன்னை தண்டிக்க அல்ல. உன் லட்சியத்தில் பிடிவாதமாக இரு. எத்தனை முறை தடைகள் வந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து நிற்க பழகு. ஒவ்வொரு முறை நீ எழும்போதும் உனது மன உறுதி ஒரு இரும்பை போல வலிமை அடைகிறது. உன் சொந்த பலத்தால் மட்டும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்று தோன்றும் போது என் உதவியை கேள். இயேசுவே, எனக்கு பலம் தாரும் என்று நீ சொல்லும் ஒரு வார்த்தை உன்னை மீண்டும் நடக்க வைக்கும் ஆற்றலை உனக்கு தரும். நீ மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட நான் காத்திருக்கிறேன். எழுந்து வா, நாம் சேர்ந்து நடப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. எருசலேம் பெண்கள் எனக்காக அழுதார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு துன்பம் வரும்போது ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று உன்னையே சுற்றி சுழலாதவாறு இரு. உன்னை விட மோசமான நிலையில் இருப்பவர்களை பார். உன் துயரத்திலும் பிறருக்கு ஆறுதல் சொல்லும் மனப்பக்குவம் உனக்கு வந்தால் நீ ஒரு மாமனிதன். ஒரு தவறு நடக்கும்போது அதை பார்த்து வருந்துவது மட்டும் போதாது. அந்த தவறு மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. வெறும் உணர்ச்சி வசப்படுதல் மாற்றத்தை கொண்டு வராது.
சரியான செயல்களே மாற்றத்தை தரும். உன் இன்றைய செயல்கள் உன் எதிர்கால சந்ததியினரை எப்படி பாதிக்கும் என்று சிந்தித்துப் பார். அவர்களுக்கு பணத்தையும் சொத்தையும் சேர்ப்பதை விட நல்ல ஒழுக்கத்தையும் ஆன்மீக பலத்தையும் தைரியத்தையும் ஆஸ்தியாக கொடு. நீ எனக்காக கோவிலில் கண்ணீர் சிந்துவதை விட உன் பக்கத்து வீட்டுக்காரரின் பசியை போக்க ஒருவேளை உணவு தருவதையே நான் அதிகம் விரும்புகிறேன். அதுவே உண்மையான பக்தி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. நான் 3ஆம் முறை கீழே விழுந்தேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன், இப்போது போய் இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணாதே. உனது சோதனை உச்ச கட்டத்தில் இருக்கிறது என்றால் உனது வெற்றி மிக அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். கடைசி வரை போராடு. உன் உடல் சோர்ந்து போகலாம், பணபலம் குறையலாம், மக்கள் உன்னை கைவிடலாம். ஆனால் உன் மன உறுதியை மட்டும் யாரிடமும் கொடுத்து விடாதே. உள்ளத்தில் வைராக்கியம் இருந்தால் இடிந்து விழுந்த கோபுரத்தையும் மீண்டும் கட்ட முடியும். தோல்விகள் உன்னை துரத்தும் போது இனி என்னால் முடியாது என்ற எண்ணம் வரும். அதுதான் உனது மிக பெரிய எதிரி. அந்த எண்ணத்தை உதறி தள்ளு. நீ கீழே விழுந்த இடமே உனது வெற்றி பயணத்தின் தொடக்கமாக இருக்கட்டும். நீ 3ஆம் முறை அல்ல, 300 முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்க தயார். நீ மட்டும் முயற்சி செய். உன் பலவீனம் முடியும் இடத்தில்தான் என் வல்லமை தொடங்குகிறது. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. என் ஆடைகள் களையப்பட்டன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, வெளி மனிதர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. உன் உள்ளம் என் முன்னால் எப்படி இருக்கிறது என்பதே முக்கியம். ஆடைகள் களையப்பட்ட நிலையில் நான் நின்ற போதும் என் தெய்வீக தன்மை குறையவில்லை. நீயும் உன் குணத்தால் உயர்ந்து நில். அவமானங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது. பணம், பதவி, புகழ், சொத்து இவை அனைத்தும் நிலையற்ற ஆடைகள் போன்றவை. இவை பறிபோகும் போது அழாதே. இவை எதுவுமே இல்லாமல் நீயாக நிற்கும் போதும் உன்னிடம் இருக்கும் அந்த நல்ல மனிதன் என்ற அடையாளமே உண்மையானது. ஒருவரின் பலவீனத்தை பார்த்து சிரிக்காதே. ஒருவரின் அந்தரங்கத்தையோ அல்லது அவர்களின் வறுமையையோ மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களை அவமானப்படுத்தாதே. பிறரின் கௌரவத்தை காப்பவனே உண்மையான மனிதன். சில பழைய நினைவுகளை நீ மறக்க நினைக்கும் போது மீண்டும் அந்த வலி உனக்கு வரலாம். ஆனால் அந்த பழைய ஆடைகளை நீ களைந்தால்தான் உன்னால் புதிய வாழ்வை ஏற்க முடியும். உலகம் உன்னை நிர்வாணமாக்கி வேடிக்கை பார்த்தாலும் நான் உனக்கு என் கிருபை என்னும் ஆடையை உடுத்த காத்திருக்கிறேன். நீ எதற்கும் வெட்கப்பட தேவையில்லை. என் கண்களில் நீ ஒரு விலை மதிப்பற்ற வைரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக.
ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. நான் சிலுவையில் அறையப்பட்டேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, உன்னை காயப்படுத்தியவர்களை, உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ மன்னிக்க பழகு. பழி வாங்குவது உன்னை இன்னும் அதிக வழியில் ஆழ்த்தும். ஆனால் மன்னிப்பு உன்னை அந்த வழியிலிருந்து விடுவிக்கும். அவர்கள் தகுதியானவர்கள் என்பதால் அல்ல, நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மன்னித்துவிடு. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் கடன் சுமை, நோய் அல்லது குடும்ப சூழல் உன்னை நகரவிடாமல் கட்டி போடலாம். ஏன் என் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று வருந்தாதே. உடல் முடக்கப்பட்டாலும் உன் உள்ளம் நேர்மையாக இருந்தால் அந்த சிலுவையிலும் நீ ஒரு ராஜாவாகவே இருப்பாய். நீ செய்யும் வேலையிலோ அல்லது உன் குடும்ப வாழ்விலோ சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். அந்த தியாகங்களை முகம் சுளிக்காமல் செய். நீ கொடுக்கும் ஒவ்வொரு வழியும் ஒரு பெரிய நன்மையை உருவாக்கும் விதையாக இருக்கும். உன் கைகளிலும் கால்களிலும் விழும் ஆணிகள் உன்னை வலிமைப்படுத்தும். நீ சிலுவையில் அறையப்படும் போது தனிமையில் இல்லை. உன் சிலுவையின் மறுபக்கத்தில் நான் உனக்காக என் உயிரையே கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. நான் சிலுவையில் உயிர் துறந்தேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீயே விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். உன் பிடிவாதம், உன் ஈகோ, உன் கோபம், இவற்றை நீயாக முன்வந்து விட்டு கொடுக்கும் போதுதான் உனக்கு உண்மையான அமைதி கிடைக்கும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை இறுதி வரை கொண்டு செல். இடையில் வரும் தடைகளை கண்டு பின்வாங்காதே. உனது இறுதி மூச்சு வரை நீ உண்மையாக உழைத்தால் நீயும் சொல்லலாம், நான் என் கடமையை செய்து முடித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் சில பழைய பழக்கங்கள் சாக வேண்டும். அப்போதுதான் உன்னால் ஒரு புதிய மனிதனாக பிறக்க முடியும். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் வருந்தாதே. அது ஒரு புதிய வாசலை திறப்பதற்கான அறிகுறி. உனக்காக என் உயிரையே கொடுத்த நான் உன்னை கைவிடுவேனா? உன் வாழ்வின் மிக மோசமான முடிவுகளையும் நான் ஒரு அழகான தொடக்கமாக மாற்றுவேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. என் உடல் என் தாயின் மடியில் கிடத்தப்பட்டது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரும்போது அது எப்போதும் நீடிக்காது என்பதை நினைவில் கொள். ஒரு பெரிய புயலுக்கு பிறகு ஒரு அமைதி வரும். அந்த அமைதியை ஏற்றுக்கொள். உனது காயங்கள் ஆற அந்த மௌனம் தேவை. நீ தோற்று போய் உட்கார்ந்திருக்கும் போது, உன்னிடம் ஒன்றும் இல்லாத போது, உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் இதயங்களை அடையாளம் கண்டுகொள். அவர்கள் உனக்கு தரும் ஆதரவு நீ மீண்டும் எழுவதற்கான அஸ்திவாரம். உன் வாழ்வில் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு போகலாம். அது ஒரு உறவாகவோ, வேலையாகவோ அல்லது ஒரு வாய்ப்பாகவோ இருக்கலாம். அந்த இழப்பை கண்டு நிலை குலைந்து போகாதே.
எதை நீ இழந்தாலும் உன்னை தாங்கிக் கொள்ள என் கிருபை எப்போதும் தயாராக இருக்கிறது. யாராவது உனக்காக செய்யும் சிறிய உதவியையும் மதிக்க கற்றுக்கொள். குறிப்பாக நீ பலவீனமாக இருக்கும்போது உனக்கு கிடைக்கும் உதவி கடவுள் உனக்கு தரும் பரிசு. நீ சோர்ந்து போய் என் மடியில் விழும்போது நான் உன்னை மென்மையாக தாங்கிக் கொள்வேன். உன் காயங்களை என் கண்ணீரால் கழுவி உனக்கு ஒரு புதிய பலத்தை தருவேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. நான் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது போல் இருக்கும். இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கலாம். ஆனால் அந்த இருண்ட கல்லறை போன்ற சூழல்தான் உன் வெற்றியின் இரகசிய அறை. அங்கேதான் உனது பலவீனம் மறைந்து ஒரு புதிய வல்லமை உருவாகிறது. சில நேரங்களில் நீ ஜெயிக்கும் போது பதில் கிடைக்காமல் இருக்கலாம். உன் உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் இருக்கலாம். அப்போது பொறுமையை கடைபிடி. கடவுளின் நேரம் வரும் வரை காத்திரு. அந்த மௌனமான காத்திருப்பு உன்னை ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சி அடைய செய்யும். உன் முன்னே இருக்கும் தடைகள் எவ்வளவு பெரிய கல்லாக இருந்தாலும் கவலைப்படாதே. நான் அந்த கல்லை உருட்டி தள்ளுவேன். 3ஆம் நாள் விடியல் உனக்கும் உண்டு. உன் கண்ணீர் களிப்பாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அன்பு மகனே, மகளே, இந்த 14 நிலைகளிலும் நான் உன்னோடு நடந்தேன். சிலுவை பாதை என்பது ஒரு துக்கமான பயணம் அல்ல, அது ஒரு வெற்றி பயணம். அவமானம் வந்ததா? முதல் நிலையை நினை. தோல்வி வந்ததா? 3ஆம் நிலையை நினை. உதவி வேண்டுமா? 5ஆம் நிலையை நினை. எல்லாம் முடிந்தது என்று தோன்றுகிறதா? இந்த 14ஆம் நிலையை நினை. கல்லறை காலியாக இருப்பதே என் சாட்சி. நான் மரணத்தை வென்றது போல நீயும் உன் கஷ்டங்களை வென்று ஒரு வெற்றியாளனாக நிமிர்ந்து நிற்பாய். உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும்.